வெல்கம் டு கிக்கிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து சுவையான இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகலாம் வாங்க. அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா லேசாக சூடேற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா பாயிலான வாட்ரு ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி லைட்டாக மட்டும் உப்பு போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதிலோட ஒரு ரொம்ப ஹைலைட்டே என்னென்னு தெரியுமா? இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறது ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. அதனால் தேங்காய் நம்ம எந்தளவுக்கு வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ ஒரு அரைக்கரண்டி மட்டும் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் சேர்த்தி நல்லா மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்து இடியாப்ப அச்சில் வாத்துக்கலாம். இடியாப்ப அச்சு ஃபுல்லாக நிரப்பினோம்னா நம்மளுக்கு மாவு புளிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைட்டாக வருங்க. அதனால் முக்கால்வாசி மட்டும் மாவு எடுத்தாச்சு. எங்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லை, அதனால் இட்லி பாத்திரத்திலே ஊற்றிட்டேங்க. உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் இன்னும் அதில் நல்லா அழகாக ரவுண்டாக ஷேப்பாக வருங்க. எல்லாமே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த இடியாப்பத்தோட ஸ்ட்ரக்சரே எப்படி தெரியுமா? நம்ம கரெக்டாக மாவு பிணைஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கறது நம்ம கையில் நம்ம தான் அதை கட் பண்ணி விடணுங்க. அதுவே உழுகக்கூடாது. இதுதான் இதனுடைய கரெக்டான ஸ்ட்ரக்சர். நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாம் பிழிஞ்சிட்டு தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குதுங்க. கொதிச்சுட்டுருக்கு. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான இடியாப்பம் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இடியாப்பம் தேங்காய் பால் இல்லைன்னா சிக்கன் கிரேவி எதில் வேணால் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாமே நான் புழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சூப்பரான சுவையான இடியாப்பம் ரெடி ஆயிருங்க. இதனோட காம்போ தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. கூட சூப்பரான சுவையான தேங்காய் பால். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.